வைல்டு வைப்ரான். இந்த பேப்ளேடை தெரியாதவங்க யாரும் இருக்க மாட்டேன்னு நான் நம்புகிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேப்ளேட் பஸ்ட்டோட சீசன் 1ல் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. இதோட யூசர் யாருன்னு வந்து பார்த்திங்கன்னா வாக்கியா முரசாக்கி அப்படின்றவர் தான் வந்து இதோட யூசராக இருந்திருப்பார். இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் வந்து ஓரளவுக்கு பவர்ஃபுல் பேப்ளேடை தான் காமிச்சிருப்பாங்க. பட் போக போக வந்து பார்த்திங்கன்னா இதோட பவர் குறைச்சி கொஞ்சம் வீக்காக காமிச்சிருப்பாங்க. இந்த பேப்ளேடுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாங்கா சீரீஸ் மாங்காவில் வந்து இதுக்கும் ஒரு ப்ரீஜென் பேப்ளேட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. அது வந்து அதோட ஃபோட்டோ வந்து உங்களுக்கு ஸ்க்ரீனில் போட்டு காட்டுறேன், பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரைட் ஸ்பின்னிங் டிஃபென்ஸ் டைப் பேப்ளேட் அப்படின்னு சொல்லலாம். எனக்கு தெரிஞ்சவரையும் சீசன் 1லேயே பெஸ்ட்டு டிஃபென்சிவ் டைப் பேப்ளேட் அப்படின்னு சொன்னால் நான் வைல்டு வைப்ரானை தான் சொல்லுவேன். ஏன்னா வந்து இதுக்கு வந்து ஸ்டாமினா ரொம்பவே அதிகம் கைஸ். உண்மையாக சொன்னால் இதுக்கு ஸ்டாமினா ரொம்பவே அதிகம். ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஒரு டிஃபென்சிவ் டைப் பேப்ளேட் அப்படின்னு சொல்கிறதுனால வந்து சென்டரை பிடிச்சி மட்டும்தான் சுற்றுவான். அட்டாக் அவ்வளோ எடுக்க மாட்டான். ஸ்டாமினா ரொம்ப அதிகம். ஸோ இந்த பேப்ளேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி வந்து அன்பாக்சிங் பண்ணி போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோ யாரும் பார்க்கலன்னா வந்து அந்த வீடியோவோட லிங்க் வந்து உங்களுக்கு ஸ்க்ரீனில் நம்ம சேனலோட டைட்டிலுக்கு கீழே வந்துடும். ஸோ அந்த வீடியோவும் பார்த்து அந்த வீடியோக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். அதெல்லாம் வந்து நம்ம பழைய வீடியோஸ் என்னதான் இருந்தாலும் அந்த வீடியோஸ்க்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போலாம் எந்த வீடியோஸ்க்கும் சப்போர்ட் பண்ணுறதில்ல. வீடியோஸ் வர கொஞ்சம் லேட் ஆகும், பட் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனல்லையும் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. பாய் கைஸ்.